உங்களுக்கும் சிபிஐ வழக்கு இருக்கிறது, உங்களுக்கும் இன்கம் டேக்ஸ் வழக்குகள்லாம் தொடர்ந்து உங்களுக்கும் இருக்கின்றது. சிபிஐ வழக்கு இருக்குதுன்றதெல்லாம் கரெக்டு தான். இப்போ ஃபோன் வந்தாலே பயம் இருக்குது. கை நீட்டி பேசாதீங்க, உட்காருங்க உட்காருங்க, தயவுசெய்து உட்காருங்க 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 உட்காருங்க. கடந்த 5 ஆண்டுகளாக நாங்கள் எப்போவுமே டென்ஷனாக தான் இருப்போம் அப்படின்னு. கதவை தட்டுறவங்க ஈடியா விஜிலன்ஸான்னு தெரியாமல் இது உங்களுக்கும் தெரியும் வார்த்தை அவர், ஆனால் மக்கள் மனதில் இல்லை. கடந்த ஆண்டு ஆட்சியில் இருக்கும்போது யார் கூட சுற்றிக்கிட்டு இருந்தார்? நீங்கள் வாங்கினது 108, எதிரில் இருக்கிற உங்களை விட அதிகமாக வாங்கியிருக்காங்க. தனித்தனியாக பிரிஞ்சிருக்கே தவிர உங்களதை விட அதிகமான வாக்குகளை பெற்று தான் நீங்கள் வந்திருக்கிறார்கள். சின்ன குழந்தையை கேட்டால் கூட 108 தான் பெரிதுன்னு சொல்லுவாங்க. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் நேற்று பேசும்போது சொன்னார்கள், கடந்த 5 ஆண்டுகளாக நாங்கள் எப்போவுமே டென்ஷனாக தான் இருப்போம் அப்படின்னு. அதுக்கு காரணம் கதவை தட்டுறவங்க ஈடியா விஜிலன்ஸான்னு தெரியாமல் நாங்கள் எப்போவுமே டென்ஷனாக. வெயிட் 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 உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. சாரு உட்காருங்க உட்காருங்க. இது எனது முதல் பேச்சு. உட்காருங்க உட்காருங்க. இல்லை, கன்னி பேச்சாக தான் அது கண்ணியத்தோடு இருக்க வேண்டும். அது என்ன இல்லைங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. என்ன பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உட்காருங்க. எடுத்துடல, இருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்கட்சி தோழர்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். அவர் கன்னி பேச்சு இப்போது பேசுகிறார். சூலூர் சட்டமன்ற உறுப்பினர். அவர் பேச்சில் ஆட்சேபனை இருந்தால் பேரவைத் தலைவர் அவர்கள் அதை ஆய்வுக்குட்படுத்தி பின்னர் பேரவைத் தலைவர் ஒரு நல்ல முடிவை தெரிவிக்கப் போகிறார். இது உங்களுக்கும் தெரியும் வார்த்தை. அவர் இருங்க, உட்காருங்க உட்காருங்க. அவர் பேசிய அந்த சொற்றொடர் மட்டும் நீக்கப்படுகிறது. தொடர்ந்து பேசுங்க, உட்காருங்க. தொடர்ந்து பேசுங்க. நீக்கியாச்சு, உட்காருங்க. அங்கேருந்து பேசாதீங்க, கை நீட்டி பேசாதீங்க. உட்காருங்க உட்காருங்க, தயவுசெய்து உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. மாண்பு உறுப்பினர். மாண்புமிகு பேரவைத் தலைவரே, இந்த லைவுக்கு முன்னால் அதுக்கு முன்னால் இது மாதிரி பேசினாக்கா பேரவைத் தலைவர்கள் அறைக்கு சென்று டெக்ஸ்டை படிச்சுட்டு எதை நீக்கலாம் எதுன்ற நிலைமைன்றது ஏற்கனவே. அப்பொழுது பத்திரிகை நண்பர்களும் அதை வெளியிட மாட்டாங்க. இப்போ அப்படி இல்லை. இப்போ உங்களுடைய கட்டுப்பாட்டில் இது லைவில் போகுது. எல்லாமே உடனுக்குடன் அப்பயே தீர்வு கண்டால் தான் இதற்கு ஒரு முடிவு வரும். மொழியை நீங்கள் பின்னாலன்ற முறை கொஞ்சம் மாற்றிக்கணும். நான் உங்களை ஆர்டர் போடுறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா இந்த சட்டமன்றம் உங்களுடைய கட்டுப்பாடு தெரியும். தகவலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்பப்பொழுது முடிவெடுத்துறது தான் சரியாக இருக்க மொழி. அது பின்னால் இருந்தாக்கா அது சரியாக வராது. இப்போது நீக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். பேச வந்த உறுப்பினர் இந்த பக்கமாக இருந்தாலும் சரி, அந்த பக்கமாக இருந்தாலும் சரி, கண்ணியத்தோடையும் சட்டப்பேரவையில் என்னென்ன வார்த்தைகளை நான் பிரயோகிக்கணும், இந்த வார்த்தைகள் மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுத்து வார்த்தை பிரவார்த்தை மற்றவர்களை புண்படுத்தாமல், என்று அவர்கள் சொன்னபடி இது லைவாக உலகம் முழுவதும் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறது. யார் எப்படி என்று நன்கு அறிந்து கொள்ள மக்களும் விரும்புகிறார்கள். அந்த வகையில் அனைத்து உறுப்பினர்களும் அந்த கண்ணியத்தை கடைபிடிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். உறுப்பினர் தொடர்ந்து சுகுமார் பேசலாம். எங்களை பார்த்து சொன்னார் அவர், நீங்கள் கூலாக இருக்கீங்க, உட்காந்துருக்கீங்க அப்படின்னாரு. எங்கள் மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை என்பதற்கேற்ப நாங்கள் மிகவும் கூலாக தான் இருக்கோம். இன்றைக்கி மட்டும் இல்லை, இந்த 5 வருஷம் போய் மக்களை அடுத்த 5 வருஷம் தேர்தலில் சந்திக்கும் போது நாங்கள் கூலாக தான் இருப்போங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். மற்றொரு உறுப்பினர் சொன்னார், எங்கள் முன்னாள் முதல்வர் எதிர்கட்சி தலைவர் பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்று என்னுடைய முன்னாள் அமைச்சர் பேசும்போது சொன்னார், கடந்த 5 வருடங்களாக தினமும் டென்ஷன் எங்களுக்கு என்று. அதை ரிப்ளை செய்யும்போது என்னுடைய நீர்வளத்துறை அமைச்சர்களும் அதே சொல்லியிருக்கிறார். நாங்களும் தினமும் நிம்மதியாக எங்களும் தங்களால் தூங்க முடியலை, தினமும் எங்களுக்கும் நிமிஷம் டென்ஷனாக இருக்கிறோம் என்று அவரும் சொல்லியிருக்கிறார். மீண்டும் அதை திருப்பி சொல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் உங்களுக்கும் சிபிஐ வழக்கு இருக்கிறது, உங்களுக்கும் இன்கம் டேக்ஸ் வழக்குகள்லாம் தொடர்ந்து உங்களுக்கும் இருக்கின்றது.
மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வதெல்லாம் சிபிஐ வழக்கு இருக்குதுன்றதெல்லாம் கரெக்டு தான். எங்களுடைய டென்ஷன், எங்களுடைய முதல்வர் தொகுதியில் என்ன பிரச்சனை, மக்கள் பிரச்சனை இருக்குது, அது உடனுக்குடன் பார்க்குறியான்னு கேட்டார்ன்றதுக்கோசம்தான் நான் உங்களுக்கு அப்படி சொன்னனே ஒழிய நான் வேறு எந்த அர்த்தத்துலேயும் நாங்கள் எங்களை பயமுறுத்தியோ டென்ஷன் படுத்தியோ இல்லை. அவர் முதல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்லாம் எப்போ எங்களுடைய தலைவர் பேசுவார்னு நினச்சிருந்தாங்க. இப்போ ஃபோன் வந்தாலே பயம் இருக்குது. ஏதாவது தொகுதியில் ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட அதை ஏன் உடனே செய்யலைன்னு கேட்கக்கூடியவர் தான் எங்கள் முதல்வர் என்பதை தெரிவிச்சு. உட்காருங்க. மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லி முடிச்சிடும். நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் கருத்தை சொல்லுங்கள். பேரவைத் தலைவர்களே, எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அவர்களும் அதே எண்ணத்தோடு தான் பேசினார். அவர் ஒரு மூத்த அமைச்சராக இருக்கக்கூடியவர், வேளாண்மைத்துறை அமைச்சராக இருந்தவர். எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு தினசரி பேப்பரில் பார்த்து, செய்திகளில் பார்த்து, அந்த துறை சம்பந்தமாக ஏதாவது செய்திகள் வந்திருக்கிறதா, அதை உடனடியாக நிவர்த்தி செய்யுங்கள் என்றது தான், அந்த எண்ணத்தில் தான் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரும் பேசினார். மாண்பு உறுப்பினர் சுகுமார் பேசுங்க. நீங்கள் நேற்று மற்றொரு முன்னாள் அமைச்சர் பேசும்போது சொன்னார், எங்கள் முன்னாள் முதல்வர் எங்கும் இருக்கிறார், எல்லா திட்டங்களும் இருக்கிறார், நீக்கமர நிறைந்திருக்கிறார், எல்லா இடத்துலையுமே இருக்காருன்னு சொல்லி பேசினார். அது ரொம்ப சந்தோஷம். ஆனால் மக்கள் மனதில் இல்லை. மக்கள் மனதில் இருந்தால் மட்டும்தான் இந்த சட்டமன்றத்துக்குள்ளே வர முடியுங்கிறது உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். அதனால் மக்கள் மனதில் இடம்பெற்றிருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இங்கே வந்து உட்கார்ந்துருக்கலாம். நீ குறுக்க பேசாதீங்க. மாண்பு உறுப்பினர் மாண்பு உட்கார. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள் கடந்த ஆண்டு ஆட்சியில் இருக்கும்போது யார் கூட சுற்றிக்கிட்டு இருந்தார் என்பது உலகத்துக்கு தெரியும். எங்களுடைய ஊரக தொழில்துறை அமைச்சர் ஐபி குடன் அவர் கூட இருந்தார், பழகினார், இருந்தார். ஆனால் நாங்கள் படுற டென்ஷன் அவருக்கு தெரியும். நாங்கள் எதுக்காகனா மக்களுடைய பிரச்சனைகளை அன்றாடம் பார்க்க வேண்டும், அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினரும் இருக்க வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் அவர்கள் கூறிய அனுப்பி நாங்கள் பண்ணிடுறோம். அதுபடி எங்கள் திட்டமும் மக்களுக்கு செல்ல வேண்டும். கிட்டத்தட்ட இப்போ யார் மனதிலே இல்லைங்கிறார். 1,31,00,000 பெண்களுடைய மனதிலே அவர் குடியிருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் இங்கே புதுமை பெண் திட்டம் விளக்க வேண்டாம். மாண்பு உறுப்பினர் சொல்லிட்டீங்க, அவர் கருத்துக்கு தப்பு சொல்லிட்டீங்க, அதோட நிறுத்திடுங்க. போதும் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் கருத்து சொல்லுகிற போது ஒரு கான்ட்ரவர்சி இல்லாமல் நீங்கள் முடிச்சிடுங்க. ஏன்னா நீங்கள் சொல்லுகிற போது மிகப்பெரிய திராவிட பாரம்பரியத்து குடும்பத்திலிருந்து வழித்தோன்றலாக இருக்கின்றீர்கள். அந்த கண்ணியத்தையும் கௌரவத்தையும் காப்பாற்ற வகையில் நீங்கள் தொடர்ந்து பேச வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்லை, இப்போ ஒருத்தர் அங்கே பின்னாலன்னு சொன்னாங்க, நீ எங்கே? அதில் பின்னாடி முன்னாடிலாம் வேண்டாம், என்னை பார்த்து எனக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், தொடர்ந்து பேசுங்க. இல்லை, நான் இருந்த திமுக தான் இல்லைன்னு நான் சொல்லலை. அதாவது என்னைக்கு சப்ஜெக்ட் வாங்க, அவங்களுக்கு பதில் சொல்ல வேணாம். நீங்கள் அது சொன்னார், நீதிநிலை அறிக்கை வேணாம் பேசுங்க. நான் எல்லாத்தையும் என்னை விட ஒரு வயசு பெரியவங்களாக இருக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் நான் மதிக்கக்கூடியவங்க தான். நான் அதில் நான் தவறாக எந்த கருத்து நான் சொல்ல. நான் இருக்கிறது மக்கள் நினைக்கிறதையும் மக்கள் என்ன மாதிரி நடந்துக்கிட்டாங்கிறது தான் நான் சொல்கிறேன். நான் போதும், உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. வேண்டாம், இப்போ அவர் இல்லை அவரை திருத்தி கொள்ளுகிறப்ப நீங்கள் விடுங்க. கொடுங்க. உறுப்பினர் அவர்கள் சொன்னார், கடந்த கால ஆட்சியினுடைய முதல்வர் மக்கள் மனதிலே இல்லை என்றெல்லாம் சொன்னார். நீங்கள் வாங்கினது 108, எதிரில் இருக்கிற உங்களை விட அதிகமாக வாங்கியிருக்கிறாங்க. தனித்தனியாக பிரிஞ்சிருக்கே தவிர உங்களதை விட அதிகமான வாக்குகளை பெற்று தான் நீங்கள் வந்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் அதிமுக நான் 72 இடங்கள் இருக்கிறது. இல்லை அவை முன்னவர் அவை 72 இருங்க, ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன், நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்லிடுறேன். நீங்கள் வாங்கிய வாக்குகள் 108 இடம், 35% அங்கே வாங்கியிருக்கிறது கூட வாங்கியிருக்காங்க. தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு. எங்ககிட்ட இருக்கிறவங்க தான் உங்கள்கிட்ட ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்களே தவிர எங்கள் தலைவர் எப்போதும் மனதில் இருக்கிறவர், எப்போதும் மக்களில் இருக்கிறவர். நீங்களே சொன்னீங்க, ஐயா தந்தை பெரியார் அதற்கு பிறகு தொடர்ந்து திராவிட இயக்க கொள்கையில் இருந்து தான் வந்தவன் என்று.
எனவே மக்கள் மனதில் இருக்கிற காரணத்தால் தான், நீங்களும் அதில் இருந்த காரணத்தால் தான் இன்றைக்கு கூட நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்க முடியும். மாண்பு உறுப்பினர், அங்கே விசில் சின்னத்துக்கு மட்டுமே எல்லா தொகுதியிலும் ஓட்டு கேட்டு வந்திருக்கு. அவை முன்னவர் ஒரு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு துணைத் தலைவர்கள், எதிர்க்கட்சி துணைத் தலைவர்கள் இங்கே பேசுகிற ஒரு கருத்தை சொன்னார்கள். 108 பெரிதா எங்களது பெரிதா என்று கேட்டார்கள். சின்ன குழந்தையை கேட்டால் கூட 108 தான் பெரிதுன்னு சொல்லுவாங்க. ஒன்று, 97 பேர்களை வைத்துக்கொண்டு ஒரு ஆட்சி நடத்தியவர் நீங்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. பாருங்க, மாண்பு உறுப்பினர் சுகுமார் விவாதத்துக்கு வாங்க.